எல்லா நாளுமே ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா? எப்பவும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா போர் அடிச்சிடும். ஆனாலும் நம்ம செய்யற வேலை மட்டும் போர் அடிக்காம நம்ம செஞ்சுனே இருக்கணும். என்னோட கிச்சன் பார்த்தீங்கன்னா, "என்னடா இது இந்த மாரி இருக்கு" அப்படின்னு இருக்கு. ஆனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம ஹெல்த்துக்கு ஏதாச்சும் ஒண்ணு வந்துச்சுன்னா, அப்படியே வச்சுட்டு தூங்கிடுவோம் இல்லையா? அதே மாரி தான் நேத்து நைட் வந்து செம்ம தலநோவு. அந்த தலநோவுல இதெல்லாம் எடுத்து வச்சு, கழுவி, கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தூங்கணும் அப்படின்ட்டு தோணல. சாப்பாடு செஞ்சதே பெரிய விஷயம் அப்படின்னு தோணிச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு உடனே தூங்கிட்டேன். காலங்காத்தாலும் கொஞ்சம் நிதானமா ஏஞ்சேனா, ஸோ என்னோட கிச்சன் இப்படிதான் இருக்கு. நான் இதெல்லாம் நீட்டா கிளீன் பண்ணிக்கணும். ஈஸியா சொல்லிடுவாங்க இல்லையா? "உனக்கு என்ன வீட்ல தானே இருக்கிற, சும்மா தானே இருக்கிற." நான் இதுக்கு ஒரு வீடியோவே போட்டிருக்கிறேன். ஆனாலும் என்னன்னு தெரியல. அது அப்பப்போ வந்துடும். ஏன்னா அடிக்கடிக்கு நம்மளுக்கு அந்த கமெண்ட் குடுக்குறவங்களுக்கு மூஞ்சி மேல குத்தணும்னு தோணும். ஆனா குத்த முடியாது. ஏன்னா ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆயிடும் இல்லையா? அதனால நம்ம அவங்கள எதிர்த்து எதுவும் பேச முடியாது. ஆனா ஏன் அப்படி நம்மள மட்டும் அவ்ளோ கேவலமா, அவ்ளோ மட்டமா அப்படி பேச முடியும் அவங்களால? நான் என்னோட வீட்ல நடக்கிறத சொல்லல. எல்லாரும் ரிலேட் பண்ணி தான் சொல்றேன். அதுக்குள்ள என்ன பத்தி யோசிக்காதீங்க. ஏன்னா, நான் வந்து ஒரு பிரச்சனை பத்தி சொல்றேன்னா, அது எனக்கு மட்டும் தான் நடக்குது அப்டின்ட்டு கிடையாது. எல்லாருக்குமே, பெண்களுக்கு எல்லாருக்குமே இப்படி நடக்கும் அப்டின்ட்டு யோசிச்சு தான் பேசுறது. இது ஆல்மோஸ்ட் எல்லா பெண்களுக்கு கேட்கிற கேள்வியா இருக்கும். இல்ல கேட்கிற கொடுமையான வார்த்தையாவும் இருக்கும். ஏன்னா, "நீ வீட்ல சும்மா தானே இருக்கிற. உனக்கு என்ன வேலை இருக்கு?" அப்படின்னு ஈஸியா சொல்லிடுவாங்க. ஒரு வேளை ரிப்பீட்டா அவங்களுக்கு சொன்னோம்னா, "எத்தன வாட்டி சொல்லுவ? ஒரே வேலைய எத்தன முறை செய்றது?" அப்படின்னு அவங்களுக்கு கோவம் வரும் சொல்றவங்களுக்கு. ஆனா நம்ம மட்டும் காலையில ஏஞ்சதுலருந்து, பாத்திரம் கழுவுறதுலருந்து, வீடு பெருக்கறதுலருந்து, வீடு துடைக்கிறதுலருந்து, அந்த சமையல் செய்யறதுலருந்து எல்லாமே ரிப்பீட்டடா செஞ்சுனே தான் இருக்கிறோம். ஆனாலும் அவங்களுக்கு மட்டும் நம்ப கோவப்படாம, நிதானமா, பொறுமையா பேசி, அவங்க வந்த உடனே அழகா சிரிச்சுக்கிட்டே பேசணும். இல்லைங்களா? இந்த மாரி தான் எதிர்பார்க்குறாங்க. பெண்கள இந்த மாரி இருந்தா குடும்ப குத்துவிளக்குன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா, ஒரு ராட்சசி, பேயி, பிசாசு எப்படி கத்துது பாரு! வீட்டுக்கு வந்தா நிம்மதி இருக்கா பாரு! எப்ப பார்த்தாலும் கத்தினே இருக்குது. அப்படின்ட்டு அவார்ட் எல்லாம் குடுப்பாங்க. இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நடந்திருக்கான்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. அவங்க என்னதான் செஞ்சாலும் நம்ப குடும்பத்துக்காக நம்ப செய்றோம் பாருங்க. நம்மளுக்கு தான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். அவங்க சொல்லிட்டு போட்டுமே! சொல்றவங்க வந்து நம்ம ஃபேமிலியும் பார்த்துக்க மாட்டாங்க. நம்மளையும் பார்த்துக்க மாட்டாங்க. யாரெல்லாம் நம்ம பத்தி தப்பா பேசுறாங்களோ, அதே விதமா நம்ப முன்னாடி ஒரு மாதிரி, நம்ம பின்னாடி ஒரு மாரி பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, அவங்கள நம்ம ஒதுக்கி வைக்கிறதே நல்லது அப்படின்னு தோணும் எனக்கு. நீங்க என்ன சொல்வீங்கன்ட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. இன்னைக்கு என்னோட வேலை பத்தி பேசவே இல்ல இல்லைங்களா? இனிமே பேசலாம். கிச்சன் வந்து அந்த மாரி இருந்துச்சா, காலங்காத்தால ஏஞ்ச உடனே இந்த மாரி பாதி சாமானம் கிளீன் பண்ணிக்கினேன். கவுண்டர் டாப்பு, கேஸ் ஸ்டவ் இதெல்லாம் கிளீன் பண்ண பிறகு, அதுக்கப்புறம் பசங்களுக்கு டைம் ஆயிடுது ஸ்கூலுக்குன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு லஞ்ச் கட்டி குடுக்கணும்னு சொல்லிட்டு, இந்த மாரி டிஃபனுக்கு அதே விதமா லஞ்சுக்கும் சேர்த்தி நானு கோகனட் மில்க் ரைஸ் தான் செய்யப்போறேன். இது கோகனட் மில்க் பிரியாணின்னு சொல்லுவாங்க. கோகனட் மில்க் புலாவ்ன்னு சொல்லுவாங்க. எப்படி வச்சாலும் நம்ப வைக்கிற பேரு தானே. ஸோ நீங்க என்ன பேர் வச்சிருக்கிறீங்கன்ட்டு தெரியல. நான் வந்து கோகனட் மில்க் புலாவ்ன்னு தான் சொல்றேன். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் ஊத்திக்கினேன். அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கினேன். அதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கினேன். ஆனியன்ஸ் ஃப்ரை ஆனதும் உப்பும் சேர்த்துக்கினேன். மஞ்சத்தூள் சேர்த்துக்கல. ஏன்னா, கோகனட் மில்க்ல சேர்த்து வெள்ளையா இருந்தா நல்லாருக்கும் அப்படின்னு தோணிச்சு. அதனால நான் மஞ்சத்தூள் சேர்க்கல. நானு காரத்துக்கு ஏத்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கினேன். ஏன்னா, மொளகாத்தூள் சேர்த்துனாலும் கலர் சேஞ்ச் ஆயிடும். அதுக்காக தான் நான் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கினேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் டொமேட்டோ சேர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து பீன்ஸும், கேரட்டும் சேர்த்துக்கிட்டு, அதுவும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு, முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்கிற கோகோனட் மில்க் வந்து 2 1/2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கினேன். நான் வந்து 1 1/2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சிருக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் இல்லையா, கொஞ்சம் தண்ணி சிக்கனமா தான் யூஸ் பண்ணணும். இல்ல நான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சாதம் வந்து கொழு கொழுன்னு கூழ் மாதிரி ஆயிடும். ஸோ அதனால சிக்கனமா அதுக்கேத்த மாரி கரெக்ட்டா இருந்துச்சு கோகனட் மில்க்கு. அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸும் ஆட் பண்ணிக்கிட்டு, உப்பு கரெக்ட்டா இருக்கா இல்லையான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கினேன். அதுக்கப்புறம் குக்கர் மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பாத்திரம் எல்லாம் நீட்டா கழுவின்னு இருக்கிறேன். குக்கர் ஸ்டீம் எல்லாம் கொஞ்சம் ஆறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா?
அந்த கேப்ல நான் வந்து வீடெல்லாம் நீட்டா அரேஞ்ச் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டேன். மாப் பண்ணல, பெருக்கி வச்சுட்டேன். மாப் பண்றதே இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு, பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்புன பிறகு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் வந்து வீடு வந்து நீட்டா பெருக்கிட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளவே எனக்கு வந்து சாப்பாடு வந்து ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு லஞ்ச் கட்டி குடுத்துட்டு, பசங்களுக்கு லஞ்ச் கட்டி குடுத்துட்டு, பிளேட்ல போட்டு குடுத்துட்டேன். அவங்க சாப்பிட்டு ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டாங்க. நான் இப்போ ஒண்ணு சொல்றேன். உங்க ஊர்லவும் இதே மாரி ஃபாலோ பண்ணுவாங்கன்ட்டு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஏன்னா, நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால தான் கேட்கிறேன். எதன்னா, இப்போ வீட்ல ஆம்பளைங்க, இல்ல பசங்க ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க, இல்ல ஆஃபீஸ்க்கு போறாங்க அப்டின்னா, உடனே வீடு பெருக்கக்கூடாது, வீடு தொடக்கூடாது, அதுக்கப்புறம் வாசல் கழுவக்கூடாது, இந்த மாரி எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு எதுக்கு அப்டி சொல்லுவாங்கன்ட்டு கூட ரீசன் வேற இருக்கு. அது நான் சொல்றேன் அப்புறம். இந்த மாரி உங்க ஊர்லவும் ஃபாலோ பண்ணுவாங்கன்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. எனக்கு இது சொல்றதுக்கே கொஞ்சம் சிரிப்பா இருக்கு. ஆனாலும் நானும் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா, அந்த பயம் இருக்கும் இல்லையா? அவங்க சொல்லி வச்சது என்னன்னா, இது சொல்லலாமான்னு கூட தெரியல. சொல்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. இறந்தவங்க போன உடனே வீடெல்லாம் நீட்டா கிளீன் பண்ணிப்பாங்க இல்லையா? அந்த மாரி ஃபீல் பண்ணி சொல்றாங்க. அந்த மாரி நம்ப ஏன் எடுத்துக்கணும் அப்டின்றது தான் என்னோட இது. ஆனா, இவங்க சொல்லி சொல்லி அந்த பயம் வந்து என்குள்ளயும் இருக்கு. இவங்க சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நம்ம தான் ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆபீஸ் ரீச் ஆன பிறகு பசங்க ஸ்கூலுக்கு ரீச் ஆன பிறகு தான் நான் வீடு வந்து மாப் பண்றதோ வீடு துடைக்கிறதோ இல்ல வாசல் கழுவுறதோ இந்த மாதிரி செஞ்சுன்னு இருக்கிறேன். உங்க ஊர்லவும் இதே மாதிரி ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. இன்னைக்கு நானும் அப்படிதான் பண்ணேன். வீடெல்லாம் முன்னாடியே நானு பெருக்கிட்டேன் இல்லைங்களா? மாப் பண்றதுக்கு பசங்க ஸ்கூலுக்கு போய் ரீச் ஆன பிறகு மாப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 10, 15 நிமிஷம் நான் உட்கார்ந்து அதுக்கப்புறம் தான் வீடு வந்து மாப் பண்ணேன். ஏன்னா இது சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லி அந்த பயம் எனக்குள்ளயும் வந்துச்சு. அதனால தான் உங்களையும் கேட்டேன். வீடெல்லாம் நீட்டா மாப் பண்ண பிறகு இந்த மாரி கோலம் போட்டுட்டு இருக்கிறேன். எப்பவுமே உங்கள கேட்கறது தான். கோலம் எப்படி இருக்குன்ட்டு கூட கொஞ்சம் சொல்லிடுங்க. எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். நல்லா சொல்வீங்கன்னா, அதுக்காக கேட்கறது. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து இந்த மாரி துளசி செடிக்கும், வாசலுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுன்னு இருக்கிறேன். இது கூட நான் எப்பவுமே சொல்றது தான். மஞ்சள் குங்குமம் வச்சாலே வீடே மங்களகரமா, அழகா, நீட்டா, ஒரு பாசிட்டிவ் வைபா அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு குடுக்கும். உங்களுக்கும் அப்படிதான் இருக்குமான்னு தெரியல. ஆனா எனக்கு அப்படிதான் இருக்கும் எப்பவுமே. இது எனக்கு சொல்லி சொல்லியும் மறுபடியும் சொல்லணும்னு தான் தோணும். இந்த மஞ்சள் குங்குமம் பார்த்தாலே அந்த அளவுக்கு எனக்கே தெரியாதா மூஞ்சில சிரிப்பு வந்துடும்னா பார்த்துக்கோங்களேன். அந்த மாரி ஒரு பாசிட்டிவ் வைப் எனக்கு இருக்கும். இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன் இல்லையா? ஆனா டெய்லி நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்க மாட்டோம். ஓன்லி ஃப்ரைடேஸு அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் டைம்ல மட்டும் தான் மஞ்சள் குங்குமமே வைப்போம். அது ஏன் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. டெய்லி வச்சாலும் இந்த அளவுக்கு சந்தோஷமா, அழகா இருக்கிற மாரி, வீடு வந்து நீட்டா, ஒரு மங்களகரமா இருக்கிற மாரி இருக்கும் இல்லையா? அப்படின்னு தோணிச்சு. ஆனா ரொம்ப வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெய்லி வைக்கிறது கிடையாது போல. இது நம்ம டெய்லி வச்சாலும் தப்பில்லையே! இது என்னோட டவுட் மட்டும் தான். உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. டெய்லி வைக்க முடியலன்னாலும் வீக்லி ஒரு 3 டைம்ஸ் இல்ல 2 டைம்ஸ் வச்சாலும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அது தப்பில்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நானும் ஒரு வீக்லி 2 டைம்ஸ் அப்படி ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கப்புறம் டெய்லி மாறுனாலும் ஆச்சரியம் இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும். இந்த மாரி மஞ்சள் குங்குமம் வச்ச பிறகு சாமிய வேண்டிக்கினேன். சாமி கொஞ்சம் காக்கா புடிச்சவன்னா நம்மளுக்கு வேண்டியது குடுப்பாங்க அப்படின்றது சும்மா அப்படிதான். வேண்டிக்கிறது ஒரு நல்ல வைப்க்காக அப்படி வேண்டிக்கிறது. இந்த மாரி வாசலுக்கு கூட எனக்கு மஞ்ச
பூசிட்டு, அது மேல கோலம் போட்டு, அதுக்கப்புறம் குங்குமம் வைக்கணும்னா ரொம்ப நாள் ஆசை. எனக்கு சிமெண்ட்ல இருக்கவே நான் எப்பவுமே ட்ரை பண்ணது கிடையாது. போயிடும், நல்லா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணது கிடையாது. இன்னைக்கு வந்து மஞ்சள் கொஞ்சம் ஜாஸ்தி மிக்ஸ் பண்ணிட்டேன். அது எப்படியோ தூக்கிட்டு போய் சிங்க்ல தான் போட போறோம். இதுக்கு பூசலாம் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும். நல்லா தெரியலன்னா என்ன? நம்மளுக்கு பிடிக்கும் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி போட்டுன்னு இருக்கிறேன். அதுக்கப்புறம் சாமிய வேண்டிக்கிறதெல்லாம் வேண்டிக்கிட்டு, நல்லா எல்லாரையும் காப்பாத்தப்பா, என்னையும் கொஞ்சம் காப்பாத்தப்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டு, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு வீடியோ பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓஹோ! நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்பன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்றதுக்கு மறக்காதீங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சு இந்த பொண்ணு கொஞ்சம் வேலையெல்லாம் நல்லா பண்ணுது அப்படின்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, இல்லன்னா ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த மாரி ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிட்டு, நாளைக்கு வீடியோ ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம். இருக்கட்டுமா? பாய் பாய்.